இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைக்கு தகுந்தபடி என்னோட கூட வருகிறது. இதோ நான் மரித்தேன், சதா சர்வ காலம் உங்களுக்காக உயிரிழக்கும் சொன்ன வரும். கடைசி நாட்களில் உண்மையாய் ஊழியம் செய்தவர்களுக்கும் உண்மையற்று ஊழியம் செய்தவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கும் சொன்ன இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையிலான நாமத்தில் யாவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையிலான நாமத்தில் யாவருக்கும் வாழ்த்துக்கள். அல்லேலூயா. புது வருஷ வாக்குத்தத்த வசனத்தை தியானம் பண்ண போகிறோம். எடுத்துக்கோங்க. 2 கொரிந்தியர் 3:8. ஒருத்தங்க வாசிங்க. 2 கொரிந்தியர் 3:8. டக்குன்னு வாசிங்க. ஒளிந்து போகிற அந்த மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதாக இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளோ பெரிய மகிமை உள்ளதாக இருக்கும், எவ்வளோ அதிக மகிமை உள்ளதாக இருக்கும். வாட் ஏ ஒண்டர்ஃபுல் மினிஸ்ட்ரி இந்த ஓல்டு டெஸ்ட்மெண்டல் மினிஸ்ட்ரி. பழைய ஏற்பாட்டினுடைய ஊழியம் பயங்கரமான ஊழியம், டெரரான ஊழியம், அவேசம் மகத்துவமான ஊழியம். ஒண்டர் சைன் அடையாளங்களும் அற்புதங்களும் அதிசயங்கள் நிறைந்த ஊழியமாக இது பழைய ஏற்பாட்டினுடைய ஊழியத்தை குறித்து பேசுகிறார். என்னன்னா, மேலே நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா மோசேயினுடைய முகப்பிரகாசத்தை பற்றி பேசுவார். மோசே கையில் கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை குறித்து அந்த 2 கொரிந்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் பவுல் பேசுகிறார். கொரிந்து சபைக்கு மோசே கையில் கர்த்தர் கொடுத்த ஊழியம் என்ன அப்படின்னா, மோசேயை கர்த்தர் வனாந்திரத்திலேருந்து அழைக்கிறார். 40 வருஷம் அரண்மனை, 40 வருஷம் வனாந்திரம், 40 வருஷம் ஊழியம். 80வது வயசில் கர்த்தர் அழைக்கிறார். அழைச்சி சொல்கிறாரு, நான் இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொன்னவர் உன்னை அனுப்பினான் என்று அந்த பார்வோன் ராஜா போய் சொல்லு. ஐ எம் தட் ஐ எம். என்னை யார் அனுப்புனதுன்னு கேட்டால் இருக்கிறவராய் இருக்கிறேன்னு சொன்னவர் உன்னை அனுப்பினார் என்று சொல்லுன்னு போய் அனுப்புகிறார். அவர் போன உடனே ஏகப்பட்ட அற்புதம் நினச்சி அதில் என்ன சொல்லுவாங்க, 10 கமாண்ட்மெண்ட் மாதிரி 10 டைப் ஆஃப் மிராக்கல் நடந்துச்சு. 10 விதமான வாதைகள் நடந்துச்சு. முதல்ல தண்ணீர் இரத்தமாய் மாறினது. யாத்திராகம புத்தகம் 7:25 வாசிச்சா, யாத்திராகமம் 7:25 வாசிக்கும்போது அதாவது தண்ணீர் இரத்தமாய் மாறிச்சு. இவர் கையில் ஒரு கோல் இருந்துச்சு. அந்த கோலை கீழே போட்ட உடனே பாம்பா மாறிச்சு. அந்த வாழை பிடிச்ச உடனே அது கம்பா மாறிச்சு. மந்திரவாதிகளும் என்ன பண்ணாங்களாம், கொம்புகளை தூக்கி போட்டாங்களாம். அது என்னவா மாறிச்சான், பாம்பா மாறிச்சு. எகிப்தினுடைய உலகத்திலே முதல்ல மந்திரவாதி யாருன்னா எகிப்தியன் தான். வேர்ல்டிலே மேஜிஷியன் மந்திரம் பண்ணவன், ஹிப்னாட்டிசம் பண்ணவன், மிஸ்மரிசம் பண்ணவன், மக்களை ஏமாற்றி வஞ்சிச்சவன் எகிப்தில் உள்ளவன். இங்கே இஸ்ரேல் நாட்டுக்காரங்கிட்ட அவனுடைய குண்டு செல்லலை, அவனுடைய பாச்சா பழிக்கலை. அப்போ என்ன பண்ணுதுன்னா, மோசேயினுடைய அந்த பாம்பு எகிப்தினுடைய சகல மந்திரவாதியுடைய பாம்பையும் விழுங்கி போட்டதுன்னு வசனம் சொல்லுது. அல்லேலூயா. இங்கே முதல் பாயிண்ட், தண்ணீரை கர்த்தர் ரத்தமாய் மாற்றுகிறார். யார் மூலமா? அவன் குடிக்கிற தண்ணி அவன் குளத்தில் உள்ளது, ஆறில் உள்ளது, குட்டையில் உள்ளது, அவனுடைய நீர் நிலை எல்லாத்துலேயும் ரத்தத்தை கர்த்தர் உறவிச்சிட்டார். 2வது யாத்திராகமம் 8:15 நான் வாசிக்கிறேன் டக்குன்னு. தவளைகளால் அந்த பூமி நிரம்பித்தான். தவளைகளால், அதாவது ஆண்டி முதல் அரசன் வர இருக்கக்கூடிய இடம் ஃபுல்லாக தவளை வந்துச்சு. தவளைகள் 8:15. அதாவது யாத்திராகமம் 8:15 தானே. என்ன வாசி 13 வாசிமா. அந்த தவளைகள், நிறைய தவளைகள் வந்து பரவிச்சு இந்த இடத்துல. 3வது பேன்கள். நம்ம தலையில் உள்ள பேன் மாதிரிலாம் கிடையாது, அது பெரிய பெரிய பேன். தலையில் உள்ள பேன் வேற. அது வந்து 8:19 படிங்க. 8:19. இல்லை, தப்பாக இருக்கு. ரைட். பேன்கள். 3வது வந்து பேன்கள். அதாவது தலையில் உள்ள பேன் கிடையாது, இது கொஞ்சம் வித்தியாசமான பேனு. அந்த இடம் ஃபுல்லாக பேனு,
நம்ம ஊரில் ஒரு பழமொழியே சொல்லுவான், சீலப்பேன்லாம் சொல்லுவான், நான் சொல்லுவான் ஒரு பழமொழி சொல்லுவான், ரைட். அந்த மாதிரி உடம்பு ஃபுல்லாக ரைட். அடுத்து நான்காவதாக வண்டுகள். அந்த இடம் ஃபுல்லாக வண்டு, வெறும் வண்டு கடித்து செத்தவங்களாம் இருக்கான். இந்த இங்கே ஒரு 1000 வண்டு இருந்துச்சு நம்ம சர்ச்சுக்குள்ளே, பழைய சர்ச்சுக்குள்ளே. அடித்து துரத்தினேன். என்னது ஸ்பைடர்னு சொல்லுவீங்களா, என்ன சிலந்தி பூச்சி மாதிரி. அது வந்து கொட்டுச்சுன்னா என்ன ஆகும்னா நம்ம விஷமாகி எங்கேயோ அத்திப்பாக்கத்து பக்கத்தில் அப்படி தான் நிறைய பேர் மயங்கியே விழுந்துட்டாங்க. அத்திப்பாக்கத்துலேருந்து நடந்து வந்துட்டே இருந்துருக்குறாங்க. ஏதோ ஒரு வண்டை களைச்சி விட்டாங்க. ஒரு 10 பேருக்கு மேலே கொட்டி அவ்வளோ பேரும் ஹாஸ்பிட்டல் அட்மிட்டு. வண்டுகளால் அந்த பூமியை கத்த நிரப்பிட்டார். 5வது கொள்ளை நோய். என்ன நோயினே தெரில, எல்லாம் வாந்தி பேதி எடுத்து செத்துட்டான். ஆயிரக்கணக்கான பேர் செத்துட்டான். 5வது கொள்ளை நோய். 9ஆம் அதிகாரத்தில் இருக்குது. 1லேருந்து 7 வாசிச்சிங்கன்னா கொள்ளை நோயின்னு இருக்குது. 6வது கொப்பளம். கொப்பளம்னா தெரியுமில்ல, நமக்கு உடம்புல கொப்பளம் போடுத, ஆமாம், அந்த மாதிரி கொப்பளம். 8ஆம் வசனம் நினைக்க, வாசிங்க. 9, 8 வாசிங்க. யாத்துறாங்கம்மா. ரைட். கொப்பளம், உடம்பு ஃபுல்லாக கொப்பளம் போட்டாச்சு. அடுத்தது கல்மலை. அடுத்தது பார்த்தீங்கன்னா கல்மலை. 7வது கல்மலை. பனிக்கட்டி மலை. என் வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை பார்த்துருக்கேன் பனிக்கட்டி மலை. பெரம்பலூர் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்து விழுந்துச்சு. நல்லா பெருசாக பனிக்கட்டி மலை. இது கல்மலை. மண்டேல அந்த பனிக்கட்டி விழுந்தாலே நம்மளால் தாங்க முடியல. சின்ன விழுந்தா இருக்குது அந்த க்யூப்ஸு, அதெல்லாம் அவன் பார்த்துருப்பான். பாஸ் நிறைய பார்த்துருப்பான். அங்கே காஷ்மீர்லாம் அது நிறைய விழுந்துட்டு நடக்கும். இங்கே கல்மலையா மண்டேல விழுது. அது அவன் வெளியும் போக முடியாது, வீட்டை விட்டு வெளியே போக முடியாது. அந்த மாதிரி கர்த்தர் வித்தியாசமான. அடுத்தது 8வது வெட்டுக்கிளிகள். வெட்டுக்கிளியில் நம்ம பார்க்குற சின்ன வெட்டுக்கிளிலாம் இல்லை, பெரிய வெட்டுக்கிளி. அது பயிர், நெல், கோதுமை எல்லாத்தையும் அபேஸ் பண்ணிடுது. சாப்பிடக்கூடிய ஒரு பொருளை வைக்கலை, தானியத்தை வைக்கலை, தாவரத்தை வைக்கலை, விவசாயத்தை சோழி முடிச்சிருச்சு. 3 நாள் காரிருலாம். 9வது அப்போல்லாம் அறிக்கை லைட்டு தான் உண்டு. அந்த அறிக்கை லைட்டு கூட ஏற்ற முடியல, ஏன்னா அது எங்கே இருக்குன்னு தேடணுமே. அது தேடக்கூட காரிருள் அப்படின்னா என்னது, அமாவாசை இருட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அமாவாசை இருட்டு தான் காரிருள். திருடெல்லாம் அமாவாசை இருட்டுக்கு தான் வருவான் ஒரு காலத்தில். அதனால் சொல்லுவாங்க தொடப்பக்கட்டையும் செருப்பையும் போட்டு வையுமா ஒரு இப்போ எல்லா திருடனும் எல்லா நேரம் வரான். அப்போ பார்த்தீங்கன்னா அமாவாசைக்கு திருடருக்குன்னு ஒரு திருடன் இருந்தானோ சொல்லுவாங்க. அப்போ காரிருள், அதாவது ஒருத்தன் மூஞ்சி ஒருத்தனுக்கு தெரியாமல் 3 நாள் அந்த எகிப்து தேசம் முழுசும் காரிருள். ஆனால் கோசே நாடு செழிப்பாக இருக்குது. அதே எகிப்தில் தான் கோசேன்னு ஒரு பகுதி இருக்குது, அங்கே வெளிச்சம் இருக்குது. அங்கே உள்ள மக்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. யார்? இஸ்ரேல் மக்களுக்கு கிட்டத்தட்ட 30 லட்சம் பேருக்கு மேலே இருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை. ஆனால் எகிப்தில் உள்ள மக்களுக்கு இருள். அடுத்து 10வது அவன் அசையவே இல்லை. பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டுட்டே இருந்துச்சு, அவன் அசையவே இல்லையா. கடைசியாக கர்த்தர் ஒரு காரியத்தை செஞ்சார். ஆண்டி முதல் அரச வர, அதாவது அடிமட்ட தொண்டன்லேருந்து அரசவையில் இருக்கிறான ராஜா, அவ்வளோ பேருடைய தலை பிள்ளைகளை சங்காரம் பண்ணார் கர்த்தர். ஒருத்தனை விடக்கூடாது. எல்லா வீட்டில் உள்ள தலைச்சம் பிள்ளையே போட்டு தள்ளுறான்ட்டார் கர்த்தர். இவர் மோசை சொல்ல 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 கர்த்தருடைய வார்த்தை சொல்ல சொல்ல தலைச்சம் பிள்ளையெல்லாம் சங்காரம் ஆயிடுச்சு. இவ்வளோ பயங்கரமான ஊழியத்தை செஞ்ச மோசையை பார்த்து பவுல் சொல்கிறாரு, நீ என்னையா ஊழியம் செஞ்ச, உன் ஊழியெல்லாம் ஒன்றுமே இல்லைடான்ட்டார். யார்? இவ்வளோ பிரம்மாண்டமான ஊழியம், பயங்கரமான ஊழியம், டெரரான ஊழியம். God has done the terrible things for the Moses. மோசையினுடைய கையினாலும் கரத்தினாலும் கர்த்தர் பயங்கரங்களையும் பராக்கிரமத்தையும் செஞ்சார். 10 விதமான அற்புதங்களை செஞ்சார், 10 விதமான வாதைகளை செஞ்சார். செங்கடலை கர்த்தர் 2ஆ பிளந்தார். வானத்திலிருந்து மன்னாவை பொழிஞ்சார், வானத்திலிருந்து காடையை பொழிஞ்சார், தண்ணீரை கொடுத்தாரு. இவ்வளோ பயங்கரமான அற்புதம் செஞ்ச மோசே, உன் ஊழியெல்லாம் புதிய ஏற்பாட்டு ஊழியத்துக்கு முன்னாடி ஒன்றும் இல்லைப்பான்ட்டார் பவுல். அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஜோசுவா வராரு. இந்த ஜோசுவா வந்த உடனே இங்கே உள்ள ஜோசுவா கிடையாது, ஒரு ஜோசுவா இருந்தான், இங்கே உள்ள வேற, ரைட். அந்த ஜோசுவா வந்த உடனே
அவர் என்ன செய்கிறார் பாருங்க, யோர்தான் ரிவரில் கால் வைக்கிறார். முதல்ல யோசுவா 3ஆம் அதிகாரம். யோர்தான் ரிவரில் அவர் கால் வச்ச உடனே யோர்தான் ரிவர் 2ஆ பிளந்து போகுது அப்படின்னு வசனம் சொல்லுது. யோர்தானில் ஆசாரியுடைய கால் பட்ட மாத்திரத்திலே யோர்தான் 2ஆய் பிளந்து வழி கொடுத்தது, வெட்டாந்தரை போல் ஆயிட்டான் யோர்தான். அடுத்து 6ஆம் அதிகாரம் வரும்போது எரிகோ கோட்டை, ஒரு பெரிய கோட்டை. அந்த கோட்டை சுவரில் தான் ராகாப்பு வேசியெலாம் இருக்கிறா, தங்கிட்டு இருக்கிற கோட்டை கொத்தளத்து மேலே. அந்த கோட்டையை உடைச்சாதான் எங்கே போக முடியும்? கானானுக்குள்ளே போக முடியும். ஒரு நாளைக்கு ஒரு முறை, 7ஆவது நாள் 7 முறை, 13 முறை சுற்றுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்துக்கு ஜெயம்னு சொல்லி ஏதோ பாட்டு பாடி துதிச்சு ஜெபம் பண்ணி 13 முறை. கடைசி நாள் 7 முறை, 6 நாள் 1 முறை, 6 நாள் ஒவ்வொரு முறை, 6 + 7 13 முறை சுற்றுறான். சுற்றின உடனே 13ஆவது முறை சுற்றும்போது தவிடு பொடியாக அந்த எரிகோ கோட்டை உடஞ்சிச்சு. அடுத்தது ஒரு பெரிய யுத்தம் நடந்துட்டு இருக்குது. கர்த்தர் பெலிஸ்தர்களே யாரையோ ஒருத்தர் முறியடிக்கிறதுக்காக யோசுவாவை பயன்படுத்துவார். அப்போ சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கு மேலும் தரித்து நில்லுங்கிறான். யோசுவா 10:12 வாசிங்க. யோசுவா 10:12 வாசிங்க. சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில் அப்படின்னு ஒன்று 24 மணி நேரம், ஒரு ராப்பகல்னு வசனம் சொல்லுது. ஒரு ராப்பகல் சூரியனும் சந்திரனும் தரித்து நின்றது. கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்க சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே ஆயலோன் பள்ளத்தாக்கு மேலும் தரித்து நில் என்றான். அது அப்படியே நின்றது என்று வசனம் சொல்லுது. அல்லேலூயா. சூரியனையும் சந்திரனையும் நிறுத்திட்டாரு யோசுவா. அதுக்கு முன்னாடி யோர்தான் ரிவரை 2ஆக பிரிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் எரிகோ கோட்டையை சுக்குநூறா உடைச்சிட்டாரு. ஏன்னா அப்போ 8 அடி பாஞ்சா பிள்ளை 16 அடி பாயணும்னு பழமொழி பேர்க்கப்ப மோசே 8 அடி பாஞ்சதுக்கு இவர் யோசுவா 16 அடி பாஞ்சு காமிச்சிட்டாரு. ஆனால் அந்த ஊழியமும் வேஸ்ட்டுன்ட்டார் பவுல். பழைய ஏற்பாட்டு ஊழியம் புதிய ஏற்பாட்டு ஊழியத்தின் மகிமைக்கு முன்னாடி நிற்க முடியலங்கிறார். அல்லேலூயா. விளங்குதா நான் பேசுறது? பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா? பழைய ஏற்பாட்டு ஓல்டு டெஸ்ட்மெண்டல், அதாவது பழைய ஏற்பாட்டினுடைய ஊழியம் மோசே கையில், யோசுவா கையில் கர்த்தர் கொடுத்த ஊழியம் பவுல் கையில் கொடுத்த ஊழியத்துக்கு முன்னாடி நிற்க முடியலையாம். ஏன் தெரியுமா? மாரநாதா, கர்த்தராய் இயேசுவே சீக்கிரம் வாரும் என்று அவங்கெல்லாம் சொல்லிட்டே இருந்தாங்க. புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், வெல்கம் வெல்கம் ஆண்டவரே, நம்முடைய வருகையை நாங்கள் எதிர்பார்க்கிறோம், மாரநாதா. இப்போ நம்ம பிரைஸரான அல்லேலூயா சொல்கிறோமே, தெசலோனிக்கா சபையார் என்ன பண்ணாங்களா தெரியுமா? மாரநாதா மாரநாதா, கர்த்தராய் இயேசுவே சீக்கிரம் வாரும்னு சொல்லிட்டே இருந்தாங்களாம். அவ்வளோ வாஞ்சியாக இருந்திருக்காங்க கர்த்தருடைய வருகை குறித்து. இன்னைக்கு கர்த்தருடைய வருகை குறித்த செய்தியே கிடையாது. கர்த்தர் உன்னைய வாழாக்காம தலையாக்குவார், பணம் கொடுப்பார், பொருள் கொடுப்பார், பொண்ணு கொடுப்பார், இடம் கொடுப்பார், கல்யாணம் கொடுப்பார், 4 பிள்ளைய கொடுப்பார். ஆனால் அங்கே கர்த்தராய் இயேசுவே சீக்கிரம் வாரும் என்று தெசலோனிக்க சபையார் மாரநாதா மாரநாதானா அவ்வளோ பயத்தோடு கை கொடுத்தாங்க, சேக்கன் பண்ணியிருக்கான். அதனால தான் பவுல் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு பாருங்க, அந்த ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியமே எப்படி மகிமை உள்ளதாக இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளோ மகிமை உள்ளதாக இருக்கும். ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிற ஊழியம் மகிமை உள்ளதாக இருந்தால் நீதியை கொடுக்கிற ஊழியம் அதிக மகிமை உள்ளதாக இருக்குமே. ஆக்கினை தீர்ப்பு, தண்டனை தீர்ப்பு, கல்லறிஞ்சு கொள்ளு, விபச்சாரம் பண்ணால் கையை கிழமை பிடிச்சி கல்லறிஞ்சு கொள்ளு, வேசித்தனம் பண்ணால் கல்லறிஞ்சு கொள்ளு, கொலை பண்ணால் கல்லறிஞ்சு கொள்ளு, இதெல்லாம் மோசையினுடைய சட்டம். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே மன்னிப்பு, ஃபர்கிவ்னஸ், அங்கே பனிஷ்மெண்ட், இங்கே ஃபர்கிவ்னஸ், அங்கே தண்டனை. பழைய ஏற்பாட்டில், புதிய ஏற்பாட்டில் மன்னிப்பு. அல்லேலூயா. விளங்குதா நான் பேசுறது? புரியுதா? அப்போ புதிய ஏற்பாட்டு ஊழியம் பயங்கர மகிமையான ஊழியத்தை கர்த்தர் என் கையில் கொடுத்தாரேங்கிறார் பவுல். ஆனால் கடைசி கால ஊழியம்னு ஒன்று இருக்குது, லாஸ்ட் டே மினிஸ்ட்ரி, கடைசி நாளின் அபிஷேகம், கடைசி நாளினுடைய ஊழியத்தை கர்த்தர் என் கையிலையும் உங்கள் கையிலையும் பொக்கிஷமாக கொடுத்துருக்கிறார். நீங்களும் நானும் பேதுரு காலத்தில் பிறந்திருக்கலாம், இல்லை பவுல் காலத்தில் பிறந்திருக்கலாம். ஏன் இந்த காலத்தில் பிறந்திருக்கிறோம் நமக்கு தெரியுமா? தெரியாது. இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு வேறு இடத்திலிருந்து வரும், நீயும் உன் கூட்டத்தாரும்
அழிந்து போவீர்கள். யாருக்கு தெரியும் ரட்சிப்பு கொடுக்கும்படியாக கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார் என்று. அன்றைக்கு எஸ்தர் ராஜாத்தியை பார்த்து மொர்தெகாய் சொன்னார், அல்லேலூயா, நான் இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு வேற இடத்துலேருந்து வரும், நானும் என் குடும்பத்தார அழிஞ்சிருவோம், வேற ஒருத்தன் வந்து அந்த காரியத்தை சாதிச்சுட்டு போயிடுவான். அல்லேலூயா. அப்போ பேன்னு நான் உட்காந்துருக்கணும், மாரடிச்சுட்டு நான் அழுதுட்டு தான் இருக்கணும். ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிருபையை நான் போக்கடிச்சிட்டா வேற ஒருத்தன் அந்த கிருபையை என்ன பண்ணுவான், டேக் ஓவர் பண்ணிடுவான். அதனால செய்கிறதை சீக்கிரமாய் செய்ய வேண்டும் என்று வசனம் சொல்லுது. பழைய ஏற்பாட்டு ஊழியம் மோசே யோசுவா ஊழியம், புதிய ஏற்பாட்டு ஊழியம் பவுல் பேதுருவினுடைய ஊழியம், கடைசி கால ஊழியம் என் கையிலையும் உங்கள் கையிலையும் கொடுத்துருக்கிற ஊழியம் மகிமையான ஊழியம், மகா பெரிய மகிமைன்னு எழுதியிருக்கிறேன். மகா பெரிய மகிமையின் ஊழியம், மகா பெரிய மகிமையின் ஊழியம், மகா மகா மகிமையான ஊழியம். அதுக்கு என்ன பண்ண முடியாது, அதை ஈக்குவல் பண்ண முடியாது, அதை மேக்னிஃபை பண்ண முடியாது, அதை விவரிக்கவே முடியாது, எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. அவ்வளோ பெரிய மகிமையான ஊழியம். புதிய ஏற்பாட்டு அப்போஸ்தலன் சாதித்ததை விட, புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளும் சுவிசேஷர்களும் சாதித்ததை விட இந்த கடைசி கால ஊழியக்காரனும் கடைசி கால ஊழியக்காரியும் சாதிக்க வேண்டிய செயல் அதிகமாக இருக்குதான். அதுக்கு தான் கர்த்தர் அளவில்லாமல் அபிஷேகத்தை பொழிந்தருளுகிறார், அளவில்லாமல் தம்முடைய பிரசன்னத்தை பொழிந்தருளுகிறார், அளவில்லாமல் தேவன் தம்முடைய மகிமையை பூமியில் ஊத்துறார். அதனால தான் பவுல் சொல்லுகிறாரு, ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதாக இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதாக இருக்குமே. செத்துப்போன ஊழியம் பழைய ஏற்பாட்டு ஊழியம், புதிய ஏற்பாட்டு ஊழியம் உயிரோட்டமுள்ள ஊழியம். அல்லேலூயா. ஆனால் புதிய ஏற்பாட்டு ஊழியம் கர்த்தருடைய வருகையை எதிர்பார்த்த ஊழியம். ஆனால் கடைசி கால ஊழியம் கர்த்தருடைய வருகையில் பறக்கிற ஊழியம். கடைசி எக்காலம் இந்த பூமியில் தொனிக்கும். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், உயிரோடு இருக்கிற நாமும் எதிர்கொண்டு செல்வோம். இந்த வார்த்தையினால் ஒருவரை தேற்றுங்கள் என்று பவுல் சொன்னது போல எக்காலத்தின் சத்தத்தை கேட்கக்கூடிய ஊழியம், தேவ தூதர்கள் எக்காலம் ஊதுகிறதை நம்ம கேட்கக்கூடிய அந்த ஊழியம், ஆண்டவருடைய வருகையை பார்க்கக்கூடிய ஊழியமா. அனுமானம், நம்முடைய அனுமானம் சரியா இருந்தா கடைசி தலைமுறையில் கூட நம்ம இருக்கலாம், எவனுக்கு தெரியும். ஆண்டவர் நினைச்சா ஒரு நிமிஷத்துல ஒரு நொடி பொழுதுல உலகத்தை மாற்றி புரட்டி போட முடியும் கர்த்தரால. ஆண்டவர் நம்ம கையில வித்தியாசமான ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். வினோதமான, விகற்பமான, வித்தியாசமான, மகிமையான, மாசுமரற்ற ஊழியத்தை கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதற்காக தான் கர்த்தர் சொன்னார், ஒளிந்து போகிற அந்த ஊழியமே இவ்வளவு மகிமுள்ளதாக இருந்தால் ஒளியாத ஊழியம், ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு மகிமையா இருக்கும். ஆவிக்குரிய ஊழியமே எவ்வளவு மகிமையா இருந்தால் கர்த்தருடைய வருகைக்கு பறந்து செல்லக்கூடிய ஊழியம் இருக்குது. ஒரு தலைமுறை கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும், ஒரு தலைமுறை கர்த்தருடைய எக்காலத்தின் சத்தத்தை கேட்டு இதோ நான் வருகிறேன் என்று பறந்து செல்லுமே, அந்த தலைமுறையினுடைய ஊழியம் அது பெருசு. ஒரு தலைமுறை கர்த்தரை சேவிக்கும், அது வருகிற தலைமுறைக்கு கர்த்தருடைய நீதியை பிரசங்கம் பண்ணும், கர்த்தருடைய நியாய தீர்ப்பை சொல்லும் என்று சங்கீதக்காரன் சொல்றான். ஒரு தலைமுறை கர்த்தரை சேவிக்கும், பின்வரும் சந்ததிகளுக்கு கர்த்தருடைய நீதியை அவர்கள் அறிவிப்பார்கள். அது எந்த சந்ததி? நம்ம தான் அந்த சந்ததி. வேற எந்த ஜெனரேஷன், வேற எந்த தலைமுறை? நம்ம தான் அந்த தலைமுறை. வேற யாருக்கு கிருபை? எனக்கும் உங்களுக்கு தான் கிருபை. யாருக்கு வல்லமை? எனக்கும் உங்களுக்கு தான் வல்லமை. அல்லேலூயா. அந்த அபிஷேகம் வேற ஒருத்தனுக்கு இல்லை, வேற ஒருத்தனை விட்டு கொடுத்துட கூடாது. எனக்கு கொடுத்ததை வேற ஒருத்தர் அபகரிக்க கூடாது. அப்ப நான் தான் பிடிவாதமா இருந்ததை பிடிங்கி வச்சுக்கணும். அல்லேலூயா. நான் பக்கன்னு விட்டுட்டு நின்றுட்டு அவன் சாதிச்சுட்டு போயிட்டே இருப்பான், பேனு வேடிக்கை தான் பார்க்கணும். முந்தினோர் பிந்தினோர் ஆயிடுவான், பிந்தினோர் முந்தினோர் ஆயிடுதான். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கையில கொடுத்த ஊழியம் உன்னதமான ஊழியம், மகிமையான ஊழியம், மாசுமரற்ற ஊழியம், மகா பெரிய மகிமையான ஊழியம். இதற்காகவே கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஊழியம் செஞ்சாகணும். இது நம்ம மேலே விழுந்த கடமை. நான் சுவிசேஷத்தை சொல்லவில்லை என்றால் எனக்கு ஐயோ, சுவிசேஷம் சொல்வதன் மேல் விழுந்த கடமை. நான் சுவிசேஷத்தை சொல்லவில்லை என்றால் பரிதபிக்கப்பட்ட ஒரு நிலைமைக்கு பெறுவேன். ஒருவன் சொல்லாவிட்டால் ஒருவனுக்கு எப்படி தெரியும்? ஒருவன் கூறாவிட்டால் எப்படி கேள்விப்படுவான்? பிலிப்பு அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை ரதத்தோடு போய் சேருங்கிறார். காந்தாகேங்கிற மந்திரி ஒருத்தன் வரான். ஹீஸ் ஏ யூனக். அவன் நைன். அவன் பெரிய
ட்ரெஷரரி, அதாவது பண பொக்கிஷத்துக்கு தலைவன். அவன் ஏசாயா புத்தகத்தை வாசிச்சுட்டே வரான். ஆவியானவர் இவரை போய் நிப்பாட்டுறாரு. யார? பிலிப்பு என்கிற சுவிசேஷன். அப்போஸ்தலன் கிடையாது அவர், சுவிசேஷன். நீர் வாசிக்கிறதுனுடைய அர்த்தம் தெரியுமான்னு கேட்குறான். அதற்கு சொல்கிறான், ஒருவன் எனக்கு சொல்லாவிட்டால் எப்படி தெரியும்? அதனுடைய விளக்கத்தை கொடுக்குறான். 53வது ஏசாயா புத்தகத்தில் இயேசு அடிக்கப்படுவதையும் இயேசு இரத்த சாட்சியாக மரிக்கிறதையும் இயேசுவினுடைய ரட்சிப்பை குறித்தும் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. அதை சொன்ன உடனே இப்போதே தண்ணி இருக்க தடையேன். அவன் சொல்கிறான், அந்த காந்தக மந்திரி, இப்போமே தண்ணி இருக்குது தடையேன், ரதத்தை நிறுத்து, ஞானஸ்நானத்தை கொடு அப்படிங்கிறான். உடனே பிலிப்பு என்கிற சுவிசேஷகன் ரதத்தை நிறுத்தி ஞானஸ்நானம் கொடுத்து விட்டு அவன் ஆசோத்துங்கிற பட்டணத்துக்கு போயிட்டானான். வேற ஒரு ஊருக்கு ஊழியம் பண்ண பறந்து போயிட்டானான். பறந்து போனானுங்க. பைபிள் அப்படி தான் சொல்லுது. மாமிசத்தில் பறக்கலைங்க, சாரி ஆவியில் பறக்கலைங்க, மாமிசத்தில் பறந்து போயிருக்கான். அடுத்து அவனுக்கு பிராச்சராப்சங்களில் காணலை. எலியாவும் அப்படி தான். எலியாவை பற்றி சொல்கிறாங்க, ஓ எஜமானனே, ஆண்டவனே, ராஜாவுமா தேடிட்டு இருக்கிறான், நீ ராஜாவுக்குமா தெரியப்படுத்த போகிற. யார்? ஆகாப்புக்கு முன்னாடி திடீர்னு பரிசுத்த ஆவியானவர் உண்மை தூக்கிட்டு போய் எங்கேயாவது ஒளிச்சு வச்சுன்னா எங்கே போய் கண்டுபிடிக்காங்க? யார்? அந்த ஒபதியா சொல்கிறான், பரிசுத்த ஆவியானவர் உண்மை தூக்கிட்டு போய் எங்கேயாவது வச்சுன்னா நான் எங்கே போய் தேட? எஜமான் ஆகாப்பினை கொன்றுவானே. அல்லேலூயா. அப்படி மகிமையான ஊழியெல்லாம் நடந்திருக்கு. இன்னைக்கு பிருந்தாவன் நகரில் அவன் கொடி கட்டி பறக்கு. பிருந்தாவன் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்க, பிருந்தாவன் தபோவன் எல்லாம் கொடி கட்டி பறக்குது. ஒரு முறை நான் அந்த இதில் போய் பார்த்து ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். அந்த ஏரியா உள்ளெல்லாம் போல ஒரு நாள் ஆவியில் கர்த்தர் என்னை கொண்டு போனார். ஒரு 20 பசங்கள், ஒரு 15 பசங்க, எல்லாம் ஒரு 19 வயசு பசங்க என்னை விட்டு அடிக்க வரான். நான் அந்நிய பசங்களை ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். அவன் என்னை அடிக்க வரான். எல்லாம் 19 வயசு தான் இருக்கும். எல்லாம் வெறித்தனமாக இருக்கான். அப்போ பார்க்கும்போது ஒரு திருநீர், குங்குமம், இதெல்லாம் வந்து அவன் எக்ஸ்போர்ட் பண்ணுறான், பல நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறான். பூணு ஊதுறான். இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் மந்திரம் பண்ணி இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் பல தேசங்களுக்கு, பல நாட்டுக்கு திருக்கோயில் உள்ள அந்த ஸ்பிரிட்டை கொண்டு போய் விடுறான். அப்போ ஆவியானவரை எதிர்த்து ஜெபம் பண்ண சொல்கிறாரு. அவன் என்னை கொலை பண்ண வரான். அவன் 10-20 பேருக்கு மேலே இருக்கான். நான் அந்நிய பைசையில் ஜெபம் மட்டும் தான் பண்ணி வெறும் அந்நிய பைசையில் பேசிகிட்டே இருக்கிறேன். அவன் என்னை பார்க்க அவனுக்கு வெறி வருது. நாங்கள் அந்த இடத்துல நிற்கிறேன், அந்த ஆற்றுக்குள்ளே. இன்றைக்கெல்லாம் பயங்கர ஏகப்பட்ட கார், எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 காருக்கு மேலே பார்த்துட்டோம் நாங்கள். மதியம் 2-3 மணிக்கு நைட்டு தான் அவனுக்கு வேட்டையே, பிசாசு. ரைட். அப்போ கர்த்தர் நம்ம கையில் கொடுத்த ஊழியம் மகா பெரிய பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை 2 நிமிஷத்தில் உடைச்சிடலாம். ஆனால் பொக்கிஷத்தை காப்பாற்றுறது தான் பெரிய கஷ்டம். அதுதான் பெரிய கஷ்டம். மடியில் கனம்னு சொல்லுவான். பொம்பளை பிள்ளைய வளர்க்குது மடியில் கனம்னு சொல்லுவான. பொம்பளை பிள்ளையில நெருப்புன்னு. ஆமாம், அந்த மாதிரி கர்த்தர் நம்ம கையில் கொடுத்த பொக்கிஷம் நெருப்பு மாதிரி. அல்லேலூயா. அதற்காக கர்த்தர் அழைத்திருக்கிறார். எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, பவுல் அப்போஸ்தலர் சாதித்ததை விட, பேதுரு என்கிற ஊழியக்காரர் சாதித்ததை விட நாங்கள் சாதிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறீர். நாங்கள் எதற்காக அழைக்கப்பட்டோமோ, எதற்காக தரிசனம் பெற்றோமோ, அந்த பாதையில் ஒழுங்காக ஓடி நித்திய ஜீவனையும் ஜீவ கிரீடத்தையும் பெற்றுக்கொள்ள, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் 2 கொரிந்தியர் 3:8 இந்த வசனம் எங்கள் வாழ்க்கையில், ஊழியத்தின் பாதையில், விசுவாச ஓட்டத்தில் நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.